கோவை மதுக்கரை பகுதியில் பள்ளிக்கு அழைத்துச் செல்வதாக கூறி மாணவியை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த ஜெபராஜ் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை பள்ளியில் கொண்டு போய் விடுவதற்காக ஆட்டோவில் அழைத்துச் சென்றார். ஆனால் பள்ளிக்கு செல்லாமல் மாணவியை அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர் ஜெபராஜை போலீசார் பாக்சோ சட்டத்தின் கீழ் அதிரடியாக கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாயக்கண்மாயில் அருவி போல் வெளியேறும் மறுகால் நீரில் ஏராளமான மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்த கனமழை காரணமாக சுட்டிநெல்லிப்பட்டி கிராமத்தில் உள்ள சாயக்கண்மாய் நிரம்பியது. இதனால் மறுகால் பகுதியில் வெள்ள நீர் அருவி போல் ஓடியது. இந்நிலையில் கழுங்கு பகுதியில் வெளியேறும் நீரில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் குளித்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அங்கு குவிந்தனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாள்தோறும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறையை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய கார் மற்றும் பேருந்துகளில் வந்ததால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மலைக்கோயிலில் போதிய வாகனம் நிறுத்தும் இடங்கள் இல்லை என்றும் பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அறநிலையத்துறைக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் அருகே இறந்தவரின் உடலை வைத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மாட்டுக்காரன்சாவடியில் ஏராளமான குடியிருப்புகள் அமைந்திருப்பதால் கடந்த 30 ஆண்டுகளாக இறந்தவர்களின் உடல்களை எரிப்பதற்கு பயன்பட்டு வந்த சுடுகாட்டை பயன்படுத்த கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்தது. அதற்கு மாற்று இடமாக நாவர்குளம் பகுதியில் இருக்கும் சுடுகாட்டை அப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது தொடர்ச்சியாக 3 பேர் உயிரிழந்ததால் அவர்களின் உடல்களை தகனம் செய்ய மாட்டுக்காரன்சாவடி சுடுகாட்டிற்கு கொண்டு சென்றனர். அப்போது அப்பகுதியில் இருக்கும் குடியிருப்பு வாசிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடி மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திற்பரப்பி அருவி திகழ்கிறது. இந்நிலையில் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகளும் சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்களும் அங்கு குவிந்தனர். இதைத் தொடர்ந்து அனைவரும் அருவியில் கொட்டும் நீரில் நீண்ட நேரம் குளித்து உற்சாகமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 43 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்தித்துக் கொண்டனர். குருசாமி பாளையம் பகுதியில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த 1974ஆம் ஆண்டு முதல் 1981ஆம் ஆண்டு வரை 41 ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பள்ளி மாணவர்கள் தங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றனர். தொடர்ந்து உயிரிழந்த ஆசிரியர்களின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி அவர்கள் அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய வளர்ப்பு தந்தையை பாக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பிதிரெட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் அதே பகுதியைச் சேர்ந்த மணி என்பவரை 2வதாக திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் முதல் கணவரின் 2வது மகளான 13 வயது சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. இதையடுத்து அந்த சிறுமியை மருத்துவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்து சோதனை செய்தபோது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. தகவல் அறிந்து சென்ற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு சிறுமியின் வளர்ப்பு தந்தை மணியை அதிரடியாக கைது செய்தனர்.
வணக்கம்.